Hi friends, welcome to tutorshow.com. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் மெயில் மெர்ஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டை டைப் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. இன் கேஸ் நீங்கள் எதாவது லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் லிஸ்ட்னு இருக்கிற போய் கொடுத்துக்கோ. நமக்கு என்ன ஆகும், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எது எடிட் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்போ இந்த இடத்துல ஃப்ரம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். 2 நமக்கு அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாங்காக விட்டுருக்கோம். ஏன்னா 2 அட்ரஸ் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டைப் பண்ண லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறதுல க்ரீட்டிங் லைன் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட்ஸ் அது மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரீட்டிங் லைன் அப்படின்னு இருக்குங்களா, அதை போய் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இது DSRR மேடம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், இது நமக்கு க்ரீட்டிங் லைன் சொல்லிட்டு ஒரு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபீல்டு நமக்கு இன்சர்ட்டாக இருக்கும். இது நமக்கு ஜஸ்ட்டு இங்கே ப்ரிவியூ பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்போது கரெக்டாக வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல லைன் மட்டும் தான் நம்ம காட்டும். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இன்சர்ட் பண்ண நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் கொடுத்த ஒவ்வொன்றுமே வரிசையை பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்போ இந்த 2 அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும்பொழுது நமக்கு கரெக்டாக அந்த டேபெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்து இங்கே என்ன பண்ணிக்கோங்க, அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறது கொடுத்துட்டு இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நமக்கு நேம் ஸ்டூடெண்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இங்கேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு அந்த அட்ரஸ் நமக்கு வரிசை அரேஞ்ச் ஆகும்னு சொல்லி கொடுக்கணும். நான் ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு இங்கே நமக்கு லாஸ்ட்டாக அட்ரஸ் கமா அப்படின்னா கம்மா நான் வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் நமக்கு என்ட்ரில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபாதர் நேம் நமக்கு வரணும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாதர் நேம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு நம்ம கம்மா கொடுத்துக்கலாம். இது நமக்கு என்ன பண்ண நமக்கு டிஃபால்ட்டாக வரணும் அப்படின்னா சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் நம்ம என்ன பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண நமக்கு ரெண்டுமே கேர்ள் இருக்காங்க பாய் இருக்காங்க, நமக்கு என்ன பண்ண சன் ஆஃப் அப்போ நான் கொடுத்துக்கிறேன், ஆர் ஃபாதர் ஆஃப் அப்போ சார் டாட்டர் ஆஃப்னு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த வேணுமோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட் லைனில் எனக்கு நான் டோர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். டோர் நம்பர் ஒரு சின்ன கமா சிம்பிள் வரணும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்களுக்கான அட்ரஸ், அந்த அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்குல்ல அங்கே அட்ரஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கமா வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் தேர்ட் நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களோட சிட்டி கொடுத்துக்கிறேன். இங்கே நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக அலைன்மெண்ட்டுக்காக நான் டேப் கொடுத்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். சிட்டி நேம் வரணும், சேலம் கொடுத்தோம். சேலம் ஒரு சின்ன ஹைஃபன் சிம்பிள் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா அதுக்கான பின்கோட் வரணும். பின்கோட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டாட் வச்சுக்கிறேன். அதுக்கு மொபைல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா வரணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் செல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பக்கூடிய லெட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபார்மெட்டை உங்களுக்கு அட்ரஸ் அரேஞ்ச் ஆகணுமோ அந்த மாதிரி ஃபார்மெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மெட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் வச்சு நமக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் ப்ரிவியூ பார்க்க போகிறேன். இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரிவியூ ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அங்கே நம்ம கொடுத்த ஃபஸ்ட் நேம் அதாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்பர் காட்டும், நம்ம எத்தனை அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அது நமக்கு என்ன பண்ணலாம் ஒன் நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 4 பேர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அவங்களுக்கு நமக்கு என்ன ஆகும் அட்ரஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ப்ரிவியூ காட்டும். நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதாவது பார்த்திங்க அப்போ இந்த அட்ரஸ் நமக்கு எதாவது சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அந்த ப்ரிவியூ ரிசல்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட்டில் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ரிவியூ ரிசல்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரிவியூ நமக்கு ரிசல்ட் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணுற நமக்கு என்ன ஆகும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நமக்கு ரிசல்ட் காட்டாது. நான் ப்ரிவியூ ரிசல்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பர்சன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் எடுக்க போகிறீங்க. அப்போ நமக்கு அது எத்தனாவது ரிசல்ட்டாக அது எத்தனை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் நம்ம டைப் பண்ணிருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்போ நமக்குள்ள சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைண்ட் ரெசிப்டன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, போய் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்ற இடத்துல எந்த நேம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுறோம் அது கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு செந்தில் அப்போ நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அவங்க நேம் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு இங்கே ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அவங்களோட அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வியூ ஆகிடும். தென் க்ளோஸ் கொடுத்துறேன், கேன்சல் கொடுத்துறேன். அவங்க அட்ரஸ் நமக்கு 3ஆவதாக பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணியிருக்கோம். இதான் நமக்கு ஓவராலாகவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவலாக நமக்கு என்ன பண்ணுறதா ஒருத்தரை கூட நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது கொடுத்து இந்த ரிசல்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குது, நமக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சு நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு ஏதோ கரெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு தனியாக ஒரு டாக்குமெண்ட்டாக எத்தனை பேருக்கு நம்ம டைப் பண்ணமோ அத்தனை பேர் நமக்கு என்ன பண்ணலாம் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை போய்ட்டு கொடுங்க. இல்லை நமக்கு 2 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட், இது எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுனா நமக்கு இங்கே இது வந்து ஒரிஜினல் ஃபைல் நமக்கு கொடுத்து சோர்ஸ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் நம்ம அட்ரஸ் டைப் பண்ணியிருக்கோமோ அத்தனை அட்ரஸ் நமக்கு என்ன தனியாக ஒரு டாக்குமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இல்லை எனக்கு தனியாக ஓப்பன் ஆகணும்னா ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் ஆகி வந்துடும் அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே பிரிண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட் இமெயில் மெசேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயிலில் கனெக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டில் வியூ பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். மேட்ச் டு நியூ டாக்குமெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இல்லை பாருங்கள் ஆள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டோட்டலாக எத்தனை அட்ரஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேர் நமக்கு என்ன ஆகும் தனியாக டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெட்டர் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அது இல்லை கரண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு இப்போ நம்ம 4 பேர் டைப் பண்ணிருக்கு இல்லைங்களா, 4 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3ஆவது டைப் பண்ணேன் செந்தில்கோ, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணேன் சிந்து அப்படின்ற ஒரு லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் நீங்கள் என்ன பண்ணலாம் கரண்ட் ரெக்கார்ட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனாவது இங்கே பாருங்கள் இந்த ப்ரிவியூ ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது ரிசல்ட் உங்களுக்கு இருக்கோ அதை மாதிரி பிரிண்ட் ஆகும். இது கரண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன். அது இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்புறம் ஒரு 50 பேர் 60 பேர் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, இல்லை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 10லேருந்து 20 வரைக்கும் வேணும் அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 10 சொல்லி கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20 கொடுத்து ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அந்த 10லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற அட்ரஸ் மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகுது தனியாக ஒரு டாக்குமெண்ட் லெட்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனாக இருக்குது. தனியாக டாக்குமெண்ட் நமக்கு என்ன ஆகும் நம்ம எத்தனை 4 பேர் டைப் பண்ணோம். ஸோ 4 பேர் நமக்கு தனித்தனி விண்டோவில் பார்த்து அந்த ஷீட்டில் நமக்கு என்ன ஆகும் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் நமக்கு ஓப்பனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து அவங்களுக்கு தனியாக லெட்டர் நமக்கு ஓப்பனாக இருக்கும். செகண்ட் நேம் விஜயகுமார் எங்களுக்கு ஒரு நேம் நமக்கு ஒரு லெட்டர் நமக்கு ஓப்பனாக இருக்கும். தேர்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில், ஃபோர்த் நேம் ஸ்டான்லி. இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துருக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணலாம் ப்ரிவியூ நம்ம கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் மெயிலிங்ஸ் மெனுவில் மெயில் மெர்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.